வாழ்வும் செயலும் நிகழ்ச்சிக்கு அன்பு நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாழ்வும் செயலும் நிகழ்ச்சியில் வாழ்க்கை குறித்தும் வாழ்க்கையின் செயல்கள், லைஃப் அண்ட் பர்பஸ், இந்த ரெண்டு காரியத்தை தான் நாம் தியானிக்கிறோம். இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டா? நம்முடைய வாழ்க்கையை வைத்து இந்த ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்தது யார்? இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டா? வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன? வாழ்க்கையிலே நாம் எதை செய்தால் ஒரு நிறைவு உண்டாகும், ஒரு திருப்தி உண்டாகும்? வாழ்க்கையை முழுமையாக வாழுதல் என்றால் என்ன? வாட் இட் மீன்ஸ் டு லிவ் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். வாழ்க்கையை முழுமையாக வாழுவது என்றால் என்ன என்ற காரியங்களை சிந்திக்கிற ஒரு நிகழ்வுதான் இந்த வாழ்வும் செயலும் நிகழ்வு. கடந்த சில எபிசோட்ஸா, லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் நம்ம என்ன பண்ணுகிறோம்? இறைவனுடைய தன்மைகள், we are beginning to understand the attributes of God. தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய தன்மைகள். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை அவருடைய பார்வையிலே, அவருடைய அந்த கண்ணோட்டத்திலே வாழ்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு நிறைவை பெறும். ஆகவே அவருடைய தன்மைகளை நாம் அறிய 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 நாம் அவருடைய குணாதிசயத்திலே நாம் பங்கெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்தாகிவிட்டது. மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தில் ஒன்று, இறைவனுடைய சாயலுக்கொப்பாக நாம் மாற வேண்டும். இறைவனாக யாரும் மாற முடியாது. ப்ளீஸ் 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 டூ நாட் கெட் மீ ராங். என்னை தவறாக புரிந்து கொள்ளாதிருங்கள். ஒருவரும் இறைவனாக முடியாது. உங்களுக்குள்ளேயே இறைவன் இருக்கிறார், நீங்களே இறைவன் என்றதான கொள்கைகள் பரவி கொண்டிருக்கிறதான நவீன கால உபதேசங்கள் இருக்கிறது. நியூ ஏஜ் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்திலே பரவி கொண்டிருக்கிறது. யூ ஆர் காட், நீங்கள் இறைவன் ஆக முடியும். பாத்வே டு டிவினிட்டி, pathway to being God என்றெல்லாம் பேசுகிறார்கள். நோ நோ நோ, you will not become God. அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ ஞானி. ஒருபோதும் நீங்கள் சர்வ வல்லவர் ஆக முடியாது. ஒருபோதும் நீங்கள் சர்வ வியாபி ஆக முடியாது. ஒருபோதும் நீங்கள் சர்வ ஞானி ஆக முடியாது. ஆனால் அவருடைய தன்மைகள், நெறித்தன்மைகள், இஸ் மாரல் அட்ரிபியூட்ஸ், அவருடைய நெறித்தன்மைகள் இருக்கிறதே, அதிலே நாம் பங்கெடுக்க முடியும். அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். He is just, he is holy, he is compassionate, he is loving. அப்ப இந்த ஆண்டவருடைய தன்மைகள், இதை தான் நாம் படிக்கிறோம். சரியா? இந்த காரியத்தை நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று, இறைவன் எப்படிப்பட்டவர்? இறைவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஆச்சரியத்தின் தேவன். அதை பார்த்தோம். ஆமென். அவர் நமக்கு சர்ப்ரைசஸை கொடுக்குற தேவன். இப்போ போன எபிசோடில் அவர் நமக்கு சர்ப்ளஸாக கொடுக்குற தேவன், அவர் தாராளமாக கொடுக்குற தேவன். இஸ் அ காட் ஆஃப் சர்ப்ளஸ், நாட் ஜஸ்ட் காட் ஆஃப் சர்ப்ரைசஸ். அமோகத்தின் தேவன். அதை தொடர்ந்து இன்றைக்கு பார்க்கலாம். சில நிமிடத்தில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்வும் செயலும், டிஸ்கவர் லைஃப்ஸ் பர்பஸ். அது கருவிலிருந்து கல்லறை வர வாழ்க்கையின் அர்த்தம் தெரியாமலே வாழ்ந்து முடிக்கிறவங்க ஏராளமான பேர். மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம், அர்த்தம் உண்மையாகவே உண்டா? மனித வாழ்க்கையிலே உறவு எவ்வளவு முக்கியம்? இஸ் தேர் பர்பஸ், மீனிங் அண்ட் டைரக்ஷன் ஃபார் லைஃப்? பணம், பதவி, வசதிகள், வாய்ப்புகள், இதுதான் வாழ்க்கையா? வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க தற்கொலை பண்ணுகிறார்கள். மனிதன் தானாக தோன்றினானா அல்லது மனிதனை உண்டாக்கின ஒருவர் உண்டா? மனித வாழ்க்கையிலே உறவுகள் எவ்வளவு முக்கியம்? படைத்த இறைவனோடு உறவு கொள்ள முடியுமா? வாழ்க்கையிலே பாடுகளும் உபத்திரவங்களும் ஏன்? மனித உறவுகளுக்கு வரையறைகள் உண்டா?
ஞானத்தின் தேவன், God of surplus, நிறைவின் தேவன், தாராளமாக காரியங்களை செய்கிற தேவன். ஏன் அவர் தாராளமாக காரியங்களை செய்கிறார்? போன எபிசோட்ல அவர் அமோகத்தின் தேவன் என்பதற்கு ஏராளமான வசனங்களை சொன்னேன். நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக அதிகமாய். ஆமென். நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக அதிகமாய். அப்புறம் நம்ம கேட்பதற்கும் மிக அதிகமாக எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்கள் என்று நாம் வாசித்தோம். இதையெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு போன ப்ரோக்ராமில் சொன்னேன். நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஐ கேம் டு கிவ் லைஃப் அண்ட் லைஃப் இன் அபண்டன்ஸ் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியம். இடம் கொள்ளாமற் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அந்த வசனத்தை காட்டினேன். அமுக்கி குலுக்கி சரிந்து போகும் மட்டும் இல்லையா, அந்த வசனத்தை உங்களுக்கு காட்டினேன். இதெல்லாம் உங்களுக்கு போன எபிசோடில் நான் சொன்ன காரியங்கள். தேவனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டதான வசனங்கள். pressed down, shaken and running over. அப்புறம் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு செய்த அற்புதம். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தாரு. பிள்ளைகள் பெண்கள் எல்லாம் சேர்த்தா 25,000 பேருக்கு மேலே பீப்புள். அவ்வளவு ஜனத்தொகை. வனாந்தரத்தில் ஆகாரத்தை கொடுக்கிறார், அவர்களுக்கு திருப்தியாக கொடுக்கிறார். மாத்திரமல்ல 12 கூடை நிறைய அவர்கள் எடுக்கிறார்கள். See, அந்த ஓவர்ஃப்ளோ, அந்த அபண்டன்ஸ், லெஃப்ட் ஓவர் எடுக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் கொடுக்கிறார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு. அப்புறம் அங்கே கூடை நிறைய காரியங்கள். அதோடு கூட லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்கல. இயேசுனுடைய சீஷர்களிலே ஒருவன், அவன் அழைக்கப்படுவதற்கு முன்பாக. ஆனால் இயேசு அங்கே வருகிறார், அவருடைய வார்த்தையை கேட்கிறான், அவருடைய ஆலோசனையின்படி வலையை போடுகிறான், திரளான மீன்களை பிடிக்கிறான். அவனுடைய போட்டில் அதை எடுக்க முடியல. அந்த அளவிற்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அபண்டன்ஸ், நிறைவு, அதை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். பக்கத்தில் உள்ள போட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டான். அந்த அளவுக்கு நிறைவு. ஸோ காட் ஆஃப் அபண்டன்ஸ், நிறைவின் தேவன், தாராளமாக காரியங்களை செய்கிறவர். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நல்ல ஒரு வசனம் பாருங்கள். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்ச பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது வாட் காட் இஸ் சேயிங், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்ற இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்குது, கிரேப்ஸ் வில் க்ரோ ஃபாஸ்டர் தேன் தே கேன் பி ஹார்வெஸ்டட். அதாவது நீங்கள் அறுக்கிறதற்காக போகிறீர்களே, அறுத்துக்கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் அறுக்கிறதற்கு மிஞ்சி அது அப்படியே பூத்து அங்கே குலுங்குகிறது, அங்கே திராட்சை பழங்கள் அவ்வளவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நாட்கள் வரும். ஆண்டவர் எக்ஸ்ட்ராவேகன்ட் இல்லை, ஜஸ்ட் ஜெனரஸ், தாராளமாக காரியங்களை செய்கிறவர். ஏன் அவர் அப்படி செய்கிறார்? நல்லா கவனிக்கணும். ஒன்று, ஆண்டவர் உதாரத்துவம் உள்ளவர். அதாவது நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். God wants us to be generous. அதாவது சபையிலே தலைவர்களாக இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு பட்டியலை கொடுக்கிறார். நீங்கள் தீமோத்தேயு, தீத்து ஆகிய அந்த புஸ்தகங்களில் பைபிளில் வாசிக்கும் பொழுது சபையில் இருக்கிற தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற தகுதி இருக்கிறது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? ஜெனராசிட்டி. அவர்கள் மக்களை உபசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். He must be generous. அப்போ ஆண்டவருடைய தன்மை அது உதாரத்துவம், தாராளம். இங்கே பாருங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 26. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். இங்கே பாருங்க, ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் ஈசாக்கை. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். அது எந்த தேசம் என்று நீங்கள் படித்து பார்த்தால் அது பஞ்சம் உள்ள ஒரு தேசம்.
அது எல்லாருக்குமே சாதகம் இல்லாத ஒரு நாட்கள். ஆனால் இவன் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன், தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணின மனிதன், தேவனுடைய வழிகளில் நடக்கிற ஒரு மனிதன், தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற ஒரு மனிதன். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். பஞ்ச தேசம், பஞ்சம் இருக்கிற ஒரு இடம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனடைந்தான். 100-fold. 100-foldங்கிறது 100% கிடையாது. 100% only one time. ஆனால் இது 100 times. அவன் நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்த்தான். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் பாருங்க. அவன் ஐஸ்வர்யவானாகி, கவனிங்க, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து, லுக் அட் த வேர்ட்ஸ், வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் இவனை தாராளமாக, ஏராளமாக, நிறைவாக தேவன் ஆசீர்வதித்தார். நீங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தால் தேவனுடைய வழியிலே நடக்கிற ஒரு மனிதனை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? How God will bless a man who walks in his commandments. அவருடைய பிரமாணத்தில் நடக்கிற மனிதனை எப்படி ஆசீர்வதிப்பார் என்று அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது, அதில் நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாலாகாமல் தலையாவாய், இப்படிலாம் இருக்கும். ஏற்ற வேளையிலே உன்னுடைய நிலத்திலே மழை பெய்யும், நீ செழிப்பாய். இதெல்லாம் சொல்லப்படுகிற இடத்துல என்ன போட்டிருக்கு தெரியுமா? இன்னொன்று, நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். கடன் கொடுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன அதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்றால், நான் உனக்கு தாராளமாக கொடுப்பேன். அதாவது உனக்கு போதும் என்ற அளவிற்கு மிஞ்சி கொடுப்பேன். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நான் உன்னை கொடுப்பேன். I will bless you so that you can be a blessing to others. நீ மற்றவர்களுக்கு நீ கடன் கொடுப்பாய். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது தொட்டுக்கோ தொடச்சுக்கோ என்று ஆசீர்வதிக்கிறது அல்ல. அப்படி ஆசீர்வதிக்க மாட்டார். தாராளமாய், உதாரத்துவமாய் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதிலே என்ன போடப்பட்டிருக்கிறது? நல்லா படித்து பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, இதுதான் முக்கியமானது, கவனிங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு தருவேன். I will give you power to make wealth. நான் உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்க, நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நான் உனக்கு பலனை தருவேன். I will give you power to make wealth. அதாவது தாராளமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஏராளமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற ஆண்டவருடைய அந்த இருதயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். You see how God blesses. ஆமென். திரளாய், நிறைவாய், தாராளமாய், அளந்து பட்ஜெட் ப்ரொபோர்ஷனில் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். எந்த அளவிற்கு? ஒரு தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு யோசேப்பை ஆசீர்வதித்தார், முழு தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற அளவுக்கு ஆசீர்வதித்தார். abundance, நிறைவு, அமோகம், more than what you want. ஆமென். உதாரத்துவமான தேவன். இங்கே பாருங்க, ஏன் அப்படி உதாரத்துவமாக இருக்கிறார்? யோசிச்சு பாருங்க. இன்னொரு காரியம், இந்த வேஸ்ட்டுங்கிற கான்செப்ட், வேஸ்ட் என்ற கான்செப்ட் யாருக்கு உண்டு? உங்களுக்கு உண்டு, எனக்கு உண்டு. தண்ணி வேஸ்ட் ஆயிரும். எனக்கெல்லாம் இந்த காரியத்தை ரொம்ப எனக்கு புரிஞ்சுக்கிடவே முடியல. என்னால் அது அக்செப்ட் பண்ணவே முடியல. தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா தண்ணி இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. சாப்பாடுல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க, மற்றவங்களுக்கு சாப்பாடு இல்லை. இந்த ஒரு திங்கிங் நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறது உண்டு. ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லலை, இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு சொல்லலை. ப்ளீஸ் do not hear me wrong. நம்ம கண்டிப்பாக
we have to be responsible, அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ரெவலேஷன் ஒன்று இருக்கும் பொழுது, ஒரு வெளிப்பாடு என்று இருக்கும் பொழுது, தேவனுடைய தன்மைகளை நன்றாக புரிந்திருக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த லிமிட்டேஷனில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த அபண்டன்ஸுங்கிற டைனாமிக்குள்ள வந்து விட்டவர்கள், ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடை பற்றி கொண்டவர்கள், ஆண்டவரிடத்தில் அந்த ஆக்சஸ் உடையவர்கள், அந்த சூப்பர் நேச்சுரல் டிமென்ஷனில் ஆக்சஸ் இருக்கிறவர்கள் இந்த லிமிட்டட் இந்த ரிசோர்சஸ் அந்த காரியத்தில் பேட்டில் பண்ண மாட்டார்கள். இப்போ உதாரணமாக சொல்கிறேனே, ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் கோடிக்கணக்கான பூக்கள் பூக்கிறது முழு உலகத்தில், இல்லையா? யார் பார்க்குறா? காலையில் அது முளைக்குது காட்டில், அப்புறம் நல்ல அழகான பூக்கள் ஈவினிங் வாடி போது கீழே விழுந்தது. யாரும் பார்க்கலையே, யாரும் பார்க்கலையே. இதெல்லாம் ஆண்டவர் தானே செய்கிறாரு. தண்ணி பாருங்க, சில இடத்துல நீர் ஊற்று, நல்ல ஃபவுண்டன் வாட்டர், ஹை குவாலிட்டி வாட்டர், ஸ்ப்ரிங் வாட்டர் வெரி ஹை குவாலிட்டி வாட்டர். அது எத்தனை இடத்துல இருக்குது, அது அப்படியே தண்ணி அப்படியே போகும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கோடி 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 கணக்கான காரியங்கள் மனிதனுடைய பார்வையில் வேஸ்ட் என்று சொல்லப்படுகிற காரியங்கள். வேஸ்ட் கிடையாது, ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். ஆண்டவருக்கு வேஸ்ட்டுங்கிற கான்செப்டே இல்லை. ஏன் தெரியுமா? அவர் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர், அவர் தாராளமாக இருக்கிறவர், அன்லிமிட்டெட் ரிசோர்ஸஸ் உடையவர். மனிதன் லிமிட்டெட் காரியத்தில் இருக்கிறதுனால அவன் இந்த பட்ஜெட்டு, ஸ்பேஸு, டைமு, ஆப்பர்ச்சுனிட்டி என்ற இந்த காரியங்கள், இங்கே பாருங்க, காலம் என்ற ஒரு காரியமே கிடையாது. டைம் அண்ட் சீசன் பிகான் வித் கிரியேஷன். திருப்பி சொல்கிறேன், டைம் அண்ட் சீசன் பிகான் வித் கிரியேஷன். And time and season will end when God has redeemed for himself people from every tongue, tribe and nation. Time will cease. ஆண்டவருடைய அந்த எல்லைக்குள்ளே, அந்த ரெல்முக்குள்ளே நீங்கள் போன பிறகு டைம் என்ற கான்செப்டே கிடையாது. Time began with creation and it will end when God redeems for himself a people from every tongue, tribe and nation. காலம், வாய்ப்புகள், தருணம் என்பது படைப்பிலிருந்து ஆரம்பமானது. தேவன் தனக்கென்று எல்லா கோத்திரம், எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா இனம், அதிலிருந்து ஒரு மக்களை அவர் தனக்கென்று எடுத்துக்கொண்ட பிறகு யோவானில் வாசிக்கிறோம், அதுதான் அல்டிமேட், அதுதான் முடிவு. அதற்கு பிறகு காலம் கிடையாது. ஆண்டவர் வந்து விடுவார், நித்தியத்துக்குள்ளே பிரவேசித்து விடுவோம். நித்தியம் என்பது கால வரையற்ற ஒரு காலம், கால வரையற்ற ஒரு பீரியடு. முந்தின நித்தியம் என்று ஒன்று இருக்கிறது, பிந்தின நித்தியம் என்று ஒன்று இருக்கிறது. இப்பொழுது நாம் இருக்கிறது இடையில உள்ள காலம். முந்தின நித்தியத்தில் தான் தேவதூதர்கள் இருந்தார்கள் ஆண்டவரோடு கூட. அவர்களிலே ஒரு கூட்டம் கீழே விழுந்தார்கள், அதுதான் பிசாசு. பிந்தின நித்தியம் என்று ஒன்று இருக்கிறது, இட்டர்னிட்டி ஃபியூச்சர், இட்டர்னிட்டி பாஸ்ட், கடந்த கால நித்தியம். பைபிள் அதை குறித்து லேசாக நமக்கு ஒரு கண்ணோட்டத்தை காட்டுகிறது. இட்டர்னிட்டி பாஸ்ட், அதுக்கப்புறம் இட்டர்னிட்டி ஃபியூச்சர், நித்தியம், வருங்கால நித்தியம், முந்தின கால நித்தியம். இப்போ இடையில இருக்கிறது மனிதனுடைய காலம். இந்த பூமியிலே நாம் இருக்கிற காலம், இந்த மனிதனுடைய காலம், இந்த 6000 ஆண்டுகள் படைக்கப்பட்ட நாட்களிலிருந்து நான் சொல்லுகிறது புரியுதா? இந்த காலகட்டத்தில் இருக்கிற மனிதன் டைம் என்ற வரையறை, ஸ்பேஸ் என்ற வரையறை, ஆப்பர்ச்சுனிட்டி என்ற வரையறை, அப்புறம் பட்ஜெட் என்ற வரையறை, அதுக்கப்புறம் பல மனிதனாலே ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள், திட்டங்கள், அதற்கு அவன் லிமிட்டடாக, அதற்குள் அடங்கினவனாக, அந்த வரையறைக்குள்ளே இருக்கிறவனாக இருக்கிறான். இன்னும் ஒரு மதப்பிரிவில் இருக்கிறதான சட்டங்களில் அதற்குள்ளே சிக்கப்பட்டு இல்லை ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கிறவர்களும் உண்டு, பாரம்பரியத்தில் சிக்கி இருக்கிறவர்கள். இப்போ நிறைய லிமிட்டேஷன்ஸு, லாஜிக் என்ற ஒரு அல்லது நேச்சுரல் லா என்ற ஒரு லிமிட்டேஷன். அதாவது ஒரு காரியத்தை இங்கே பூமியில் நீங்கள் செய்தால் புவியீர்ப்பு சக்தி என்று இருக்கிறது. ஒரு பொருளை நீங்கள் அப்படி இங்கே பாருங்கள், இந்த பொருளை பேனாவை இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா என்னாகும்? கீழே அப்படி விழுந்துடும், இட் ஃபால்ஸ். கரெக்ட். ஏன்னா அது புவியீர்ப்பு சக்தி இருக்கிறது. ஆனால் இதைவிட மேலான ஒரு பிரமாணம் என்னது? லா ஆஃப் ஏரோடைனமிக்ஸ். விமானமெல்லாம் பறக்குதே,
அது அங்கே வந்து புவியீர்ப்பு சக்தி இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, இருக்குது. ஆனால் ஏன் ஏரோப்ளேன் கீழே விழ மாட்டேங்குது? ஏன்னா அங்கே இன்னொரு மேலான பிரமாணம், ஹையர் லா, லா ஆஃப் ஏரோடைனமிக்ஸ் இருக்கிறது. லா ஆஃப் கிராவிட்டியை மேற்கொள்ளக்கூடிய இன்னொரு மேலான பிரமாணம், ஹையர் லா, the law of aerodynamics. Therefore, law of gravity, although it is there, it is not in effect. அதே போல இயற்கை விதிகள் என்று இருக்கிறதே, அந்த பிரமாணத்தை கடந்து ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் என்ற ஒரு ரெல்ம் இருக்கிறது. நேச்சுரல் ரெல்ம் இருக்கிற நமக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறது. ஆனால் சூப்பர் நேச்சுரல் ரெல்ம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், ஆண்டவர் அந்த எல்லைக்குள்ளே இருக்கிறவர். ஆகவே அவர் அன்லிமிட்டெட் ரிசோர்சஸ், அவர் அன்லிமிட்டெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம், ஸ்பேஸ், எல்லாமே அவருக்கு வந்து ஒரு வரையறை கிடையாது. நமக்கு வந்து வரையறை என்ற ஒரு சிறை இருக்கிறது. We are confined by a prison called limitation. Reality, நம்முடைய நேச்சுரல் பார்வைக்கு இருக்கிற ரியாலிட்டி இருக்கிறதே, that is a limiter. Reality is a limiter. சொல்றது புரியுதா? ஆனால் ரெவலேஷன் போகும்பொழுது ரியாலிட்டி, பூமியில் இருக்கிற காரியங்கள் அதை கடந்து போக முடியும். தேவனுடைய மனிதர்களாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த ரெல்முக்குள்ளே போக முடியும். சூப்பர் நேச்சுரல் என்ற காரியத்தை நாம் பேசும் பொழுது இன்னும் அதிகமாக இதை குறித்து நாம் படிக்கலாம். ஆமேன். ஸோ ஆண்டவர் வந்து வரையறை இல்லாத அமோகத்தின் தேவன், ஆச்சரியத்தின் தேவன் படித்தோம். இப்பொழுது இந்த 2 எபிசோடில் அமோகத்தின் தேவன், தாராளமாக ஏராளமாக கொடுக்கிற தேவன். இப்போ இந்த வரையறைகளை குறித்து நிறைய சொன்னேன் இல்லையா? அது யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது, ஜான்ஸ் காஸ்பல், அதாவது பைபிளில் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று 4 புஸ்தகங்கள் இருக்கிறது. அந்த 4 புஸ்தகத்தில் மொத்தம் 27 புஸ்தகங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற பைபிள் முழுவதும் பார்த்தா 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. அதில் பழைய ஏற்பாடு என்று சொல்வது இயேசு பூமியில் வருவதற்கு முன்பாக இருந்த 4000 ஆண்டுகள், அந்த காலத்திலே நடந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் வந்து 39 புஸ்தகங்கள் உண்டு. 39 புக்ஸ் இருக்கிறது, 39 செக்மெண்ட்ஸ் இருக்கிறது. புதிய ஏற்பாடு என்று சொல்கிற காரியம் வந்து 27 புஸ்தகங்கள் உண்டு. அது இயேசுவினுடைய வாழ்க்கை, இயேசுனுடைய அற்புத நாட்கள், இயேசுனுடைய பிறப்பு, இயேசுனுடைய சிலுவை பாடுகள், இயேசுனுடைய அந்த மரணம், இயேசுனுடைய உயிர்த்தெழுதல், அவைகளை மையமாக வைத்தது 4 புஸ்தகங்கள் அந்த 27. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதற்கு பிறகு இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுனுடைய சீஷர்கள் செய்த காரியங்கள் தான், முதல் நூற்றாண்டு காரியம்தான் மீதி காரியங்கள். ஸோ பைபிள் உங்களுக்கு புரியாதவர்களுக்கு லேசாக உங்களுக்கு பைபிளை குறித்து நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லியிருக்கிறேன். அதில் யோவான் என்ற சுவிசேஷத்தில் அந்த 4 புஸ்தகத்தில் இயேசுனுடைய வாழ்க்கை, இயேசுனுடைய சேவை சொல்லப்பட்டிருக்கிற அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை இயேசுனுடைய ஒவ்வொரு அற்புதங்களையும் பார்த்தா வந்து அவர் எப்படி டைம் பேரியரை, ஸ்பேஸ் பேரியரை, அவர் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி பேரியரை, அவர் எப்படி ரிலிஜியஸ் பேரியரை, லாஜிக் என்ற பேரியரை, அவர் எல்லா மனிதனுடைய அந்த வரையறைகளை உடைக்கிறதை, அற்புதங்கள் மூலம் உடைக்கிறதை அங்கே யோவான் அழகாக சொல்லுகிறார். நேரம் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறத விட அதிகமாக தாராளமாக செஞ்ச காரியத்தை, ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்தி ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு 10th படிக்கும் பொழுது எனக்கு +2 படிக்கணும்னு ஆசை, எனக்கு டிகிரி படிக்கணும்னு ஆசை. அந்த காலத்தில் 82 10th படிக்கும்போது 1982 அது முடித்தவொடனே +2 படித்தா தானே காலேஜ் போக முடியும். ஸோ அதனால் எனக்கு ஒரு ஆசை, என்ன முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டிகிரி முடிச்சதுக்கப்புறம் பேருக்கு பின்னாடி பிஏன்னு போடலாம், எம்ஏன்னு போடலாம். இல்லை அது எம்ஏனா கூட ஆசைப்படல, பிஏ, ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி வாங்கணும், ஒரு பிஎஸ்சி இல்லை ஒரு பிகாம் படிக்கணும், ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசை. ஆனால் வந்து எங்கள் அப்பா வந்து பாலிடெக்னிக்கில் போய் சேர்த்துட்டார். பாலிடெக்னிக்கில் போனால் அங்கே வந்து டிப்ளமோ தான் கொடுப்பாங்க, டிப்ளமோவை பின்னாடி போட மாட்டாங்க யூஸ்வலாக. அதனால் எனக்கு அதிலே வெறுத்து போச்சு, எனக்கு படிப்பும் வரல, கவனமும் செலுத்தலை, அப்படியே விட்டுட்டேன் நான். அப்புறம் வந்து இது 1982, நான் ரட்சிக்கப்பட்டது, இயேசுவை ஏற்றுக்கொண்டது 1985. அதுக்கப்புறம் 1992 92 நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு டிகிரி படிக்கிறதற்கு சிங்கப்பூர் தேசத்தில், இங்கே நான் ஒரு டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் 82 ஆசைப்பட்டதை 92 எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு.
நான் 2 வருஷம் சிங்கப்பூர் பைபிள் காலேஜில் படித்து டிகிரி வாங்கினேன். ஆனால் அமோகத்தின் தேவன்னு சொன்னல, அது வந்து ஆச்சரியம், எனக்கு வந்து சர்ப்ரைஸ் அது. ஆனால் ஆச்சரியம் என்பது என்ன தெரியுமா, எனக்கு ஆண்டவர் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வருஷம் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறதுக்கு உதவி செய்தார். நம்ம எதிர்பார்த்தது டிகிரி, அதுவே கிடைக்கல. ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆசைப்பட்டது ஆண்டவர் அழகாக கொடுத்தாரு, அது ஒரு பெரிய ஆச்சரியம். அப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரி, அதுக்கப்புறம் அது 1994 முடித்தேன். அதுக்கப்புறம் நான் 2008 இன்னொரு மாஸ்டர்ஸ் டிகிரி, 2 மாஸ்டர்ஸ் டிகிரினா மாமான்றாதீங்க, எம்ஏ இன் பைபிள் அண்ட் மிஷன்ஸ், அதுக்கப்புறம் MTH மாஸ்டர்ஸ் இன் ப்ராக்டிக்கல் தியாலஜி. 2 டிகிரியை வாங்குறதற்கு பாருங்கள், இது வந்து எனக்கு தேவைக்கு மிஞ்சி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் 2001 வந்து இதை நான் எங்கேயும் போடுறதில்லை சொல்கிறதில்ல. ஆனால் இப்போ ஆண்டவரோட நாமத்தின் மகிமைக்காக சாட்சியாக சொல்கிறேன், எனக்கு கௌரவ பட்டம் என்று சொல்லி டாக்டரேட் 2001 கொடுத்தாங்க சிங்கப்பூரில். நான் அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் பாருங்கள், நம்ம ஆசைப்பட்டதுக்கு மேலே தாராளமாக நமக்கு வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பல காரியங்களை செய்திருக்கிறார். காட் ஆஃப் சர்ப்ரைசஸ், காட் ஆஃப் சர்ப்ளஸ், காட் ஆஃப் சர்ப்ரைசஸ் என்ற காரியத்தை நான் உங்களுக்கு ஃபியூ எபிசோட்ஸ் உங்களோடு கூட பேசினேன். இப்போ காட் ஆஃப் சர்ப்ளஸ், அமோகத்தின் தேவன், தாராளமாய், கஞ்சத்தனமான தேவன் அல்ல, தாராளமாய் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக, உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் வீட்டின் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பாராக, நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. மாவு பிசுகிற தொட்டி எண்ணெய் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் வீட்டில் பாத்திரம் நிரம்பி வழிவதாக, உங்கள் காட்டில் மழை பெய்வதாக, உங்கள் வீட்டில் பால் பொங்குவதாக. நீங்கள் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படி தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆமேன். நீங்கள் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை திருப்தியாய் நிறைவாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, என் சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நிறைவாய், தாராளமாய், ஏராளமாய் ஆசீர்வதியும், திருப்தியாக்கும். உங்களுடைய அன்பு கரத்திலே யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நிறைவின் தேவனை அனுபவிக்க ஆண்டவரே, அவர்களும் உதாரத்துவமாய் ஆண்டவரை பிறருக்கு கொடுக்கிற அளவிற்கு உம்முடைய தன்மையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள கிருபை தாரும். இன்றைக்கு எங்களோடு பேசினதற்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. அடுத்த எபிசோடில் மறுபடியும் சந்திக்கிறேன்.